நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் கம் பாஸ்ட் ட்ராமா. ஸோ நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஒஸ்டான ஒரு மெமரிஸ் வந்து இருக்கும். அந்த மெமரிஸை நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நியூவான ஒரு க்ரோத் வந்து இருக்காது. இதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த்தில் வந்து ஏதாவது நம்மளோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அது நம்ம மைண்டில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பதிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து யாருக்காவது அந்த விஷயம் வந்தது அப்படின்னாலே ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர்னால யாராவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அப்போ அது அந்த இன்சிடென்ட் நம்ம அவங்க கூடவே இருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறைய பார்த்துருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நிறைய சர்வீஸ் எல்லாம் நிறைய ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள என்ன செய்யும்னா இருக்கும். சுகர் மட்டும் நம்மளுக்கு வந்துடவே கூடாது, அது மூலமா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. இது மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி உறவுகளில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேமிலியில் நடந்தது அப்படின்னா அது சம்மந்தமான ட்ராமா வந்து நம்மளுக்குள்ள இருக்கலாம். கடன் பிரச்சனை இல்லை பணத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பீரியட் வந்து மைண்டில் வந்து சிலருக்கு வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். அவங்க பேசும்போது கூட சொல்லுவாங்க, நான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பணத்துக்காண்டி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அவங்க திரும்ப என்ன செய்வாங்கன்னா நிறைய தரம் பேசும்போதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான மெமரிஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளால ஒரு நியூவான ஒரு எனர்ஜி என்ன செய்ய முடியாதுன்னா கொண்டுட்டு வர முடியாது. நம்ம இப்போ இதை வந்து என்ன செய்ய போறோம்னா ரிலீஸ் பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா ரிலீஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு படகுல ஏறி உட்கார்றோம். படகுல உட்கார்ந்த உடனே நம்ம அடுத்த சைடு போயிட்டோம். போன உடனே என்ன செய்வோம், அந்த படகை விட்டு நாம இறங்கி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா போயிடுவோம். அந்த படகை பிடிச்சு என்ன செய்ய மாட்டோம்னா வைக்க மாட்டோம். அதே விஷயம்தான் நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒஸ்டான ஒரு மெமரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு பெட்டரான ஒரு பர்சனா ஆக்குறதுக்கு உண்டான விஷயத்தை தான் அது பண்ணுது. அப்ப அதுல நம்ம என்னெல்லாம் பாடத்தை படிச்சுக்கிட்டோமோ அந்த லெசனை லேர்ன் பண்ணிட்டு நாம அந்த மெமரிஸை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால நியூவான ஒரு விஷயம் எனர்ஜியை நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதை நம்ம கிரேட் இன் வெக்கேஷன் மூலமா பண்ண போறோம். கிரேட் இன் வெக்கேஷன்ல ஃபர்ஸ்ட் கிரேட் இன் வெக்கேஷன் ஆஸ் யூஷுவல் வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். ரெண்டாவது கிரேட் இன் வெக்கேஷன்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஹெல்த்தில் நாமளோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கஷ்டப்பட்ட அந்த பீரியடை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நினச்சி பாருங்க. ஸோ அந்த பீரியடுக்குள்ளே அப்படியே என்ன செஞ்சுருங்கன்னா போயிட்டு அப்போ அதில் நடந்த அந்த கஷ்டம், ஹாஸ்பிட்டல் போனது, அதனால் ஏற்பட்ட அந்த சிரமம் எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து டிவைன் லைட்டை வந்து நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வர போறோம். அந்த ஒளி வந்து நம்மளுடைய செல்லில் நம்மளுக்குள்ள நம்மளுடைய சக்ராஸ் ஆறால இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த வேண்டாத அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே நல்லா கிளென்ஸ் பண்ணி நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா பூமிக்குள்ள கொண்டுட்டு வர மாதிரி நாம உருவகப்படுத்திக்கலாம். படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒளி பழையபடி நம்மளுடைய ஆரா ஃபுல்லா நிறைஞ்சு நம்மளுடைய ஆரா ஃபுல்லா நல்ல பிரைட்டா நல்ல குட் மெமரிஸால நிறையிற மாதிரி நம்ம உருவகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இது மாதிரி ஹெல்த்து, ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் பணம், 3 விஷயத்துக்கு பண்ணிக்கலாம். 4வது பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோ அது சம்மந்தமான அந்த ஃபியரு என்ன ஆகுமோ அது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்னா கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் ஆஸ் யூஷுவல் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெமரிஸ்
ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஹெல்த் சம்பந்தமா உங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு பாருங்க. உங்க பாஸ்ட்ல ஏதாவது ஹெல்த் சம்பந்தமா நீங்களோ இல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ கஷ்டப்பட்ட அந்த டைமை நீங்க அப்படியே என்ன செய்யுங்கன்னா உருவகப்படுத்தி பாருங்க. அப்ப நம்மளுக்குள்ள நடந்த அந்த வலி, வேதனை, பிளஸ் அது சம்பந்தமான ஒரு ஃபியரான உணர்வு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போயிருப்போம். ஸோ இது சரி ஆகுமா ஆகாதா, ஸோ அது மாதிரியான ஃபியர், கவலை, துக்கம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே நினைச்சு பாருங்க. இப்ப நல்ல தெய்வீக ஒளியானது நல்ல நம்மளுக்குள்ள ஊடுருவி அப்படியே இறங்குற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்ப இந்த ஒளி உள்ள வர வர பர்டிகுலரா ஹெல்த் சம்பந்தமா நாம இப்ப என்ன மெமரிஸ் வேண்டாம் நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே அந்த ஒளி பட்ட உடனே அது அப்படியே நல்ல கிளென்ஸ் ஆகுற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய ஆறால இருந்து, நம்மளுடைய சக்ராஸ்ல இருந்து, நம்மளுடைய ஆர்கன்ல இருந்து, நம்மளுடைய செல்கள்ல இருந்து அந்த மெமரிஸ் எல்லாம், பாஸ்ட் ட்ராமாவான மெமரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்ப இந்த ஒளியானது நம்மளுடைய பாடி ஃபுல்லா அப்படியே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி, நம்மளுடைய எல்லா செல்களும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்ப நம்ம கால் பாத சக்கரா வழியா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத டாக்ஸின்ஸ் எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். இப்ப நல்ல ஒரு ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப இந்த ஒளி நம்மளுக்குள்ள அப்படியே வர வர நம்மளுடைய ஆரா, சக்ராஸ், ஆர்கன், செல்கள் எல்லாமே அப்படியே நல்ல பிரைட்டா ஜொலிக்கிற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்ப அந்த எனர்ஜியை நாம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒண்ணுமே தோணாத மாதிரி பாருங்க. ஸோ அதை திரும்ப நினைச்சாலும் அது சம்பந்தமா நம்மளுக்குள்ள எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாம நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி நாம நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ உறவுகள் சம்பந்தமான பிரச்சனை எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கா, இல்ல முன்னாடி நடந்த அந்த வருஷத்தை நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க. ஸோ அப்போ உங்க வீட்டில் நடந்த பிரச்சனை, சண்டை, குழப்பம், அந்த போராட்டம், அதனால ஏற்படக்கூடிய அந்த மனசோர்வு, அந்த வலி, வேதனை, இது எல்லாமே நம்மளுடைய செல்கள்ல அப்படியே பதிஞ்சிருக்கும். இப்ப நாம அதை அப்படியே என்ன செய்யல போறோம்னா ரிலீஸ் பண்ண போறோம். இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டான்னு இப்ப நம்ம நினைக்க போறோம். ஸோ இது எதுக்காண்டி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த உறவுகள் மூலமா நான் என்ன பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அந்த பாடம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன லெசன், யார்கிட்டக்க நாம அன்பா இருக்கணும், யார்கிட்டக்க நம்ம ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ நம்மளுடைய குணத்தை மாத்துறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு பாடத்தை என்ன செஞ்சிருக்கோம்னா சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ முழுமையா அந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். இனி அந்த பாஸ்ட் ட்ராமா, அந்த எனர்ஜியை நாம என்ன செய்யலாம்னா ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நிறைய லவ் எனர்ஜியானது பிரபஞ்சத்திலிருந்து ரொம்ப அழகா நம்மளுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப இந்த எனர்ஜியை உள்ள இறங்க இறங்க நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நல்ல லவ் எனர்ஜியால நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய எல்லா செல்களும் நிறைய லவ் எனர்ஜியால நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த கசப்பான அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே லவ் எனர்ஜியால நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும், அந்த கசப்பான உணர்வுகள் அப்படியே அழிகிற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். ஸோ அது சம்பந்தமான அந்த டாக்ஸினான எனர்ஜி நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா அப்படியே பூமிக்குள்ள கம்ப்ளீட்டா ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. இப்ப பழையபடி லவ் எனர்ஜியானது அப்படியே நம்மளுடைய ஆறாம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய ஆறா, நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய செல்லு எல்லா இடமும் அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த பர்சன் அந்த டைம்ல யாரு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அந்த பர்சனை நாம நல்லா பிளஸ் பண்ணிக்கலாம்.
அவர் இப்போ நம்மளோட ரொம்ப அன்பா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க. இல்லை அவங்க எங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க. நம்ம திரும்ப அவங்கள இப்போ நினைக்கும் போது அவங்கள பற்றி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு உணர்வு மட்டுமே வர மாதிரியும், அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள வர மாதிரி நம்ம நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நினைச்சு பாருங்க. அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு 4 விஷயம் நினைச்சு பாருங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம பணத்துக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ எந்த டைம் நீங்கள் ரொம்ப பணத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த வருஷத்தை நினச்சி பாருங்க. இல்லை உங்கள் தொழிலில் ரொம்ப லாஸ் ஆகியிருக்கும், இல்லை ஜாப்ல ரொம்ப ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு டைமை நீங்கள் பாருங்க. கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனால் ஏற்பட்ட அந்த வலி வேதனை இது எல்லாமே உங்களுடைய ஆறா உங்களுடைய செல்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கும். இப்போ நாம் அந்த எனர்ஜியை எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதன் மூலமாக நான் சில பாடங்களை நான் படிச்சுக்கிட்டேன். பணத்தை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம பயன்படுத்தி இருக்கலாம். பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, அதை நான் ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிச்சிருப்போம். இல்லை அப்படின்னா பணம் தானம் தர்மம் நாம் பண்ணணும், 10% நம்ம டைத்திங் பண்ணணும் அப்படிங்கிற லெசனை அது என்ன செஞ்சுருக்கோம்னா கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதோ ஒரு பாடத்தை நம்ம படிச்சிருப்போம். நான் படித்த அந்த பாடத்துக்காண்டி நான் நிறைய நன்றி கூறுறேன். இப்போ எனக்கு இனிமேல் அந்த பாஸ்டான அந்த எனர்ஜி, அந்த வலி வேதனை, நான் பட்ட அந்த கஷ்டமான அந்த உணர்வு நம்மளுக்கு இனி வேண்டாம். அதை நாம் இனி ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நல்ல டிவைனோட வில் சக்தியானது நம்மளுக்குள்ள அப்படியே அழகா ஊடுருவி இறங்குகிறது. டிவைனோட வில் சக்தி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க அழகா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் சம்பந்தமான வலி வேதனை எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஆறால இருந்து, நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய ஆர்கன், நம்மளுடைய செல்கள் இருந்து இந்த ட்ராமா எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா விலகிற மாதிரி டிசன்டிகிரேட் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ இது சம்பந்தமான டாக்ஸினான எனர்ஜி நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா அப்படியே அழகா பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். அதுல பட்ட நீங்க வலி வேதனை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருங்க. அந்த பணத்தால் ஏற்பட்ட துன்பம் பிளஸ் யார்கிட்டக்காவது ரொம்ப பேச்செல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே, அது சம்பந்தமான வார்த்தைகள், அதுல பட்ட மனக்கசப்பு எல்லாத்தையுமே அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. அந்த பணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஐயோ நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் இந்த பணத்துக்காண்டி, இந்த பணம் இல்லாமல் நான் எவ்வளோலாம் பாடுபட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வு, அது எல்லாமே நம்மளுடைய ஆறாலிருந்து, ஆர்கன்லேருந்து, சக்ராஸ்லேருந்து, செல்லிருந்து கிளென்ஸ் ஆகி அப்படியே பூமிக்குள்ள கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் ஆகட்டும். இப்போ நல்ல டிவைனோடைய வில் சக்தியானது நம்மளுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல ப்ராஸ்பரிட்டியா எனர்ஜியால நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பாருங்க. நல்ல கோல்டன் கலர் ஆறா இருக்கிற மாதிரி பாருங்க. உங்களுடைய ஆறா, உங்களுடைய சக்ராஸ், உங்களுடைய ஆர்கன், உங்களுடைய செல்கள் எல்லாமே அப்படியே கோல்டன் பிராணாவால நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. நல்ல வழமையினால நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகா நீங்க இப்போ தானம் தர்மம் கரெக்டாக 10% நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குற மாதிரி, நல்ல சேவிங்ஸ் பர்ஃபெக்டாக பண்ற மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரான இடத்துல நீங்க பண்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி பாருங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell.
நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ உங்க வீட்டில் என்ன இன்சிடென்ட் போயிட்டு இருக்கோ அது சம்பந்தமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம், கன்ஃபியூஷன், இதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன தீர்வு, இது தெரியாத அந்த எல்லா குழப்பங்கள் எல்லாத்தையும் அப்படியே அழகா நம்மளுடைய 6 சக்ராஸ்ல இருந்து அப்படியே நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல மேலே பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக சக்தியானது அப்படியே ஊடுருவி நம்மளுக்குள்ள அப்படியே இறங்குற மாதிரி நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள வர வர இப்போ என்ன நம்ம லைஃப்ல ஓடிட்டு இருக்கோ அது சம்பந்தமான அந்த பய உணர்வு, அது சம்பந்தமான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஆறாலிருந்து நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய செல்கள், நம்மளுடைய ஆர்கன் எல்லாத்துல இருந்தும் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி அப்படியே பூமிக்குள்ள ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ டிவைனோட வில் சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு அந்த விஷஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி பாருங்க. நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ அது நடந்து முடிஞ்ச மாதிரியும் ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, பிளிஸ்ஃபுல்லா நீங்க இருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி பாருங்க. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivaniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.